அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். அஇஅதிமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளராக இருந்த நிர்மல் குமாரும் விசிகாவிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனும் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் தலைமையில் தாவேக்கா நினைச்சிருக்காங்க. முக்கிய பொறுப்புகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும், நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெறணும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த வழக்கறிஞர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அது குறித்தும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் விலகி நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் குறித்து கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்க. அது குறித்தும் சென்னை முட்டுக்காடு ஈசிஆர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் குறித்து அவங்க திமுகவா, அவங்க காரில் ஏன் கொடி கட்டுச்சு, அது குறித்து காவல்துறை துணை ஆணையர் தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது குறித்தும் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்காவில் இணைந்த அதிமுக விசிக நிர்வாகிகள் குறித்து, நாம் தமிழர் நிர்வாகி குறித்த குற்றச்சாட்டு குறித்து, அதே போல அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியர் குறித்த புகார் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை முட்டுக்காடு பெண்களை திரட்டிய அந்த திமுக காரு யாரு, அந்த காருக்குள்ள இந்த சார் யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில இப்போ நேற்று இரவோடு இரவாக 4 தனிப்படை சர்வதேச தீவிரவாதிகள் பிடிக்கிற மாதிரி 4 தனிப்படை அமைத்து அந்த 5 இளைஞர்களையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 பேரை பிடிக்கிறதுக்கு சிறப்பு தனிப்படை அவளை ஜல்லடை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா? எஸ் சார். சார், அவன் வண்டியில பெட்ரோல் கம்மியா தான் சார் இருக்கு. அதை வச்சு அவனால 5 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? இந்த சூழ்நிலையில கார் கொட்டியிருந்தது கொடி ஏன் கட்டுச்சு, அந்த கார் யாரு காரு அப்படின்னு கண்டறிவதில் காவல்துறைக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்தது. ஏன்னா அந்த கால் பலகை மாறி இருக்கு. திமுக கட்சி மாதிரியே பலகை மாறி இப்போ ஸ்டாலின் கையில் இருக்கிற மாதிரி பலகை மாறி இருந்திருக்கு. அதனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிக்கல் இருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கார்ல கொடி ஏன் கட்டிருந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை காவல்துறை சொல்லியிருக்காங்க. கொடி ஏன் கட்டிருந்துச்சாமா, இந்த காருக்கும் கார்ல உள்ள இருந்தவங்களுக்கும் திமுக கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்புங்கப்பா, எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல இல்ல கார்ல ஏன் கொடி கொடிந்தாங்கன்னு சொல்லி தாம்பரத்துடைய மாநகர துணை ஆணையர் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காருன்னா, டோல்கேட்டில் பார்க்கிங்ல திமுக கொடி கட்டியிருந்தா ஓசிக்கு விட்டுருவாங்க, சும்மா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கார்ல திமுக கொடி கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி திமுகவை போட்டு கொடுத்துருக்காரு. திமுக கொடி கட்டியிருந்தா டோல்கேட்லையும் பார்க்கிங்லையும் இலவசமாக விடுவாங்கன்னா அது என்ன திமுக கொடி என்ன ஃபாஸ்டேக்கா? இல்லை திமுக கொடி தைக்கும் போதே ஃபாஸ்டேக் உள்ள வச்சு தைச்சிருவாங்களா? கியூஆர்எஸ் கோடில் இருக்குமா? அது பார்த்தோன்னே ஸ்கேன் ஆயிருமா? என்னையே அது பெரிய ஸ்கேமாக இருக்குது. டோல்கேட்டில் எம்எல்ஏ, எம்பி, கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், ஒரு கூட்டத்துக்கு போகிற பேச்சாளர் அப்படின்னா விடுவாங்க. இப்போ இந்த விஆர் மாலு, ஈஸியாக கூடிய மாலு, இந்த மாதிரி மாலில் உள்ள பார்க்கிங்கில் எந்த நபராக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க, பணம் கட்டி தான் வெளியிட முடியும். ஆனால் பார்க்கிங்கில் இப்போ இந்த மாதிரி டோல் பூத்தில், சுங்கச்சாவடிகளில் இப்போ இலவசமாக விடுவாங்கிறதுக்காகத்தான் திமுக கொடியை கட்டிருக்காங்கன்னா, அப்போ தமிழ்நாடு முழுமைக்குரிய திமுக கட்சிக்காரங்க இந்த கொடியை கட்டிக்கிட்டு இந்த டோல்கேட்லையும் பார்க்கிங்லையும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அராஜகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காவல்துறை அதிகாரி சொல்கிறாரா? 25ஆம் தேதி இரவு கொடுத்த புகார் அடிப்படையில் ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல? உடனடியாக காவல்துறை ஏன் அவனை கைது பண்ணல? கைது பண்றதுக்கு ஏன் இத்தனை நாள்? சமூக வலைதளங்களில் எதிர்கட்சிகள் கடுமையான கேள்விகள் எழுப்பிய பிறகு திமுக கொடி கட்டிய கார் என்பதனாலே அந்த கார்ல கொடி கட்டப்பட்டது வெறும் சுங்கச்சாவடியில் ஓசியில் போறதுக்கு தான். ஒரு சாதாரண நபர் திமுக கொடியை போட்டுருவானா? கல்லூரி மாணவர்கள் சர்வசாதாரணமாக திமுக கொடியை போட்டுருவாங்களா? அந்த கல்லூரி மாணவருடைய தகப்பன்கள் யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க பின்னணி என்ன, அவங்களுக்கும் திமுக சம்பந்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ வருதா இல்லையா? யானசேகரன், மா சுப்பிரமணியம் கூட, சைதாப்பேட்டை தொகுதியுடைய திமுக பொறுப்பாளர் கூட, உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாருக்கூடையும் போட்டோ எடுக்கிறான். யாரோ ஒரு சார்ட்ட பேசுகிறான். திமுக கட்சிக்காரன் அத்தனை பேருக்கும் பிரியாணி கொடுத்து அந்த பொறுக்கி போய பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்திருக்கிறான். ஆனால் அவன் திமுக கட்சிக்காரன் கிடையாது. நாங்கள் அதை மறைக்க விரும்பல, திமுக ஆதரவாளன்றாங்க.
அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின திமுக கட்சிக்காரனாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கலைஞருடைய 100ஆம் ஆண்டு பவள விழாவுக்கு வரைக்கும் போனேன், நூற்றாண்டு விழாவுக்கு போனேன் ஞானசேகரன் திமுக ஆதரவானா, இங்கே காரில் இருக்க கொடி டோல்கேட்டுக்காக கட்டப்பட்ட கொடியா. எங்கள் காதுல எல்லாம் இன்னொரு தடவை ஓட்ட போடுறீங்கல்ல. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த வழக்கறிஞர் புகழேந்தி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இருப்பார் சீமானவர்கள், கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுகனுடைய பேச்சினால ஈரோட்டில் வன்முறை உருவாகுது. நாம் தமிழர் கட்சி தலைமை இருப்பார் சீமானவர்கள், நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன், இந்த வெடிகுண்டு எடுத்து வீசினா புல்லு பூண்டு கூட முளைக்காது, என் தலைவன் வந்து அப்படிப்பட்ட தலைவன், என் தலைவன் என் வெடிகுண்டு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு ஈரோட்டு தேர்தல் களத்தில் பேசாரு. இது பெரியார் உணர்வாளர் மத்தியில் ஈரோட்டு களத்தில் மிகப்பெரிய வன்முறையை உருவாக்குற மாதிரி இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணி நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் சொல்லி டெல்லியில் கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் இருக்காரு. ஆமாம், இவர் டொனால்டு ட்ரம்ப், ஜஸ்டின் ட்ரூடோ, இவர் வந்து புட்டின், இவர் சொன்ன உடனே இவர் மோடி, இவர் சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் வந்து ஐயா புகழேந்தி சொல்லிட்டாங்க, எஜமான் சொல்லிட்டாங்க, துறை சொல்லிட்டாங்க, ஐயோ சமீந்தார் சொல்லிட்டாங்க, அதனால இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுவாங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதே வேலையாத்தான் அலையறானா? இவர் யாருன்னு கூப்பிட்டு கேட்டா இவர் ஓபிஎஸ் அணியில் இருக்காருன்னு பார்த்தா இல்லையா, டிடிவி கூட இருக்காருன்னு பார்த்தா அங்கேயும் இல்லையா, இபிஎஸ் அணியில் இருக்காருன்னு பார்த்தா அங்கேயும் இல்லையா, சசிகலாமா கூட இருக்காருன்னு பார்த்தா அங்கேயும் இல்லையா. இவர் யாரு இருக்கானா ஒத்த ஓட்டாது செத்த ஓட்டான். இந்த ஒத்த ஓட்டு புகழேந்தி அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் மாதிரி நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும்னு போயிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு புழு மாதிரி நினைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த புகழேந்தி, உண்மையிலேயே அம்மா மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்னா, ஜெயலலிதா அவர்கள் மீது விசுவாசம் இருக்கும்னா, அந்த ஜெயலலிதாவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைக்கத்தான் அதிமுக குழு ஒருங்கிணைப்பு குழு வச்சுக்கிறது உண்மைன்னா, அந்த ஜெயலலிதா அவர்களுடைய பங்களாவாக இருக்கக்கூடிய கொடநாட்டில் 2014 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஒரு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதாவுடைய கார் ஓட்டர் கனகராஜ் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொள்ளை மற்றும் கொலை வழக்கில் ஈடுபட்ட சையனுடைய குடும்பம் வந்து விபத்துக்குள்ளாகுது. அந்த ஜெயலலிதாவுடைய கொடநாடு கொலை வழக்கில் பங்களாவில் சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன? நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் சம்பந்தம் இருக்குது, இதை வந்து திமுக காப்பாதுலாம் நான் சொல்லலை, நான் அப்பெல்லாம் கிளைம் பண்ணல. இந்த ஜெயலலிதாவுடைய பங்களாவில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்குக்கு அதிமுகவோட ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி அவர்களுடைய வாதம் என்ன? நாம் தமிழர் கட்சியை தடை பண்ண போகணும்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனவங்க, இந்த உங்கள் அம்மாப்பா உனக்கு நீ வெள்ளை வெட்டி சட்டை இன்னைக்கு போட்டிருக்கன்னா, நீ கொஞ்சம் பவுடர் போட்டு வெளியே வர்றன்னா அதுக்கு அம்மையார் ஜெயலலிதா தான் காரணம். அந்த ஜெயலலிதாவுடைய பங்களா, ராணி மாதிரி வாழ்ந்த பங்களா, அந்த பங்களாவுடைய காவலாளி கொலை செய்யப்பட்டிருக்காரு, கொள்ளை நடந்திருக்கு. அது தொடர்ச்சியாக கார் டிரைவர் வந்து ஆக்சிடெண்டா இல்லை கொலையானு தெரியல, சையனுடைய குடும்பம் என்னாச்சுன்னு தெரியல, சிசிடிவி ஆப்ரேட்டர் தற்கொலை பண்ணியிருக்காரு. 5 மரணங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்குள்ள நிகழ்ந்திருக்கிறது. இதனுடைய வழக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து உயர் விசாரணை வேணும், கூடுதல் விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும். இதில் கூடிய உண்மையான குற்றவாளி கண்டறியப்பட்டு அம்மா ஜெயலலிதாவுடைய பங்களாவுக்கு நடந்த அந்த கொலை மற்றும் கொள்ளைக்கு தீர்வு கிடைக்கணும்னு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி போயிருந்தாருன்னா ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. 2016 இறுதி காலகட்டத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சரியான சிகிச்சை வழங்கப்படலையா, அவங்க உள்ளே போகும்போது எப்படி இருந்தாங்க, அதனுடைய சிசிடிவியில் என்ன என்று ஜெயலலிதாவுடைய மரணத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக சொல்லி ஒரு தனி ஆணையமே போட்டாங்களே, அந்த ஆணையம் என்னாச்சு? உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் இறந்து போனாங்களா? அந்த 80 நாட்கள் மருத்துவமனையில் யார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு வழக்கு போட்டு வெளியே கொண்டு வந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது, நியாயம் இருக்குது. ஜெயலலிதாவுடைய பல வருஷமா சேர்த்த சொத்துக்கள், எவ்வளவோ இடங்கள் இன்னைக்கு கேட்பார்ட்ட கிடக்கு. இதை மீட்டெடுத்து உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு, மக்களுக்கு வேண்டாம், அதிமுக தொண்டர்களுக்கு, அந்த அம்மாவுக்காக உழைத்தவர்களுக்கு, இல்ல ஐயா எம்ஜிஆர் கொடுத்தது போல பார்வையற்றவர்கள், காதுகள் அது ஒரு பள்ளிக்கு எழுதி கொடுத்தது போல அப்படி கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழக்கு போட்டா இந்த புகழேந்திய பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஒரு ஓமைக்காக ஓம் பெரியாட்ட வெங்காயம் இருக்கு, என் தலைவன் பிரபாகரனுடைய தத்துவம் வெடிகுண்டு போல, திராவிடம் என்பது வெங்காயம், தமிழ் தேசியம் என்பது வெடிகுண்டு என்று ஓமைக்காக சொன்னதை தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்துருக்கீங்களே, தேர்தல் ஆணையம் உங்களை தூ அப்படின்னு துப்பி வெளியே பெற மாட்டானா? தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முக்கியமான செய்தி தான் தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட இருக்கிற செய்தி, மிரட்டுகிற செய்தி,
ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன செய்தி அப்படின்னா, முந்தா நாள் விசிகால சேர்ந்து நேற்று விசிகாலேருந்து வெளிவந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தலைமையில் இணைஞ்சிருக்காரு. அதே போல் அதிமுகவுடைய ஐடி விங் பொறுப்பாளராக இருந்து பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து இப்போ அதிமுகலேருந்து வெளியே வந்து சித்தப்புக்கு விபூதி அடிச்சுட்டு இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் தலைமையில் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காப்புல. அதே போல் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர், பட்டிமன்ற பேச்சாளர், யூடியூபர், நடிகர், நகைச்சுவை கலைஞர், விஜய் டிவி, பிளாக் ஷீப் போன்ற இடங்களில் நல்ல கலோக்கியெல்லாம் பேசக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. ராஜ்மோகன் அவர்களுக்கு கோப்பாசை என்கிற அந்த பொறுப்பையும், கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற பொறுப்பையும், ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு தேர்தல் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பையும், மரியாதைக்குரிய நிர்மல் குமார் அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பையும் தாவேக்காவில் வந்து வழங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. மிக முக்கியமான செய்தியாக பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஏதோ பரந்தூர் விமான நிலையத்துக்கான ரத்து வந்துச்சுங்கிற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் தாவேக்காவில் இணைந்த நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுன், அதே போல் வந்து ராஜ்மோகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு. இனி விஜய் அவர்களை ஆதவ் அர்ஜுன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் எழுதினாங்க. நல்ல விதமாக எழுதியிருந்தாங்க. விஜய் அவர்களை அவர் பார்த்துக்குவார். அவர் வந்து விசிக்காக வந்து அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விட்டு போனாப்புல. தாவேக்காக அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். இனி விஜய் அவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் நல்லா செய்வாப்புல. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தேர்தல் வீக வகுப்பாளர். 14 வயசுலேயே அம்பேத்கர் புத்தகங்களை கரைச்சி குடித்தவர். கொள்கை தலைவராக அம்பேத்கர் வரணும், கொள்கை தலைவராக பெரியார் வரணும் அப்படின்னு எல்லாமே ஸ்கிரிப்ட் போட்டு கொடுத்து விஜய் அவர்கள் பேசுவதற்கே எல்லாமே எழுதி கொடுத்தது ஆதவ் அர்ஜுன் தான். இந்த மாதிரி பேண்ட் போடுங்க, இந்த மாதிரி சட்டை போடுங்க, நம்ம இவர் இருந்தார்ல ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி மகன் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியே ட்ரெஸ் கோடை கொண்டு போங்க, நல்ல இளைஞர்களை கவர்ற மாதிரி ஒரு கொள்கை தலைவர்களை போட்டு சீமான் மாதிரி இளைஞர்களை கவர்ன்னு சொல்லி அப்படி பல இடங்கள்லேருந்து எடுத்து கொண்டு வந்து அட்லி படம் மாதிரி இந்த ப்ராடக்டை உருவாக்குனது வந்து ஆதவ் அர்ஜுன் தான். அதனால் ஆதவ் அர்ஜுன் இயக்க, விஜய் நடிக்க, இனி தாவேக்காவுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம இனிமேல் விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவரை பற்றி நம்ம வந்து வேணா ஆழ்ந்த இரங்கல் சொல்லலாம். சோலி முடிச்சு திமுக ஊழல் கட்சி, அந்த ஊழல் கட்சியுடைய ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அடித்தர மக்களுடைய வயிற்றுல நெருப்பை கட்டுற மாதிரி அவங்க வயிற்றை அடித்து அந்த பணத்தில் லாட்ரியை விற்று, அந்த லாட்ரி விற்றதில் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பெல்ட்டை போட்டுக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான காரில் போயஸ் கார்டனில் வீடு வாங்கி வைத்துக்கொண்டு மாமனாருடைய செல்வாக்கில் வாழக்கூடிய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தாவேக்கால சேர்ந்தது மூலமாக இவரா ஊழலை ஒழிக்க போறாரு. சாதாரண எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்து வந்த பணத்தில் வாழக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தாவேக்கால சேர்ந்து ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க போறாரா? கோடி கோடியாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொட்டி கொடுக்கிற மாமனாரை வச்சுக்கிட்டு இவர் தாவேக்கால சேர்ந்து என்ன புரட்சியை பண்ண போறாருன்னு சொல்லி நாம கேட்க வேண்டாம். தாவேக்கால கொஞ்சம் ஊழல் ஒழியணும், நல்லது நடக்கணும், குடும்ப ஆட்சி ஒழியணும், திமுக ஒழிக்கணும், எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இனிமே கேட்பாங்க. இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரா, இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? அதே போல தாவேக்கால இன்னொரு முக்கியமான பொறுப்பாளர் செஞ்சிருக்காங்க, நிர்மல் குமார். நான் சொன்னாதான் யாரு நிர்மல் குமார்னு தெரியும். பாஜக கொஞ்ச நாள் இருந்தாப்புல, அப்புறம் அதிமுக கொஞ்ச நாள் இருந்தாப்புல. இப்போ சித்தப்புக்கு விபூதி அடிச்சுட்டு அங்கே அண்ணாமலை வந்தோடனே அண்ணாமலை விபூதி அடித்தோடனே இப்போ விஜய்க்கு விபூதி அடிக்க சரி விஜய்கிட்ட வந்து வாழ்த்து வாங்குறதுக்காக தாவேக்கால நினைஞ்சிருக்காப்புல. நல்லாயிருக்கும். தாவேக்காவோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது ஆதவ் அர்ஜுன், நிர்மல் குமார் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒளிவட்டம் தெரியுது, நல்லா தெரியுது. இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. தளபதி வந்து பொறுப்பு கொடுக்கும்போது பார்த்து கொடுப்பாப்புல. கட்சிக்காக, தளபதிக்காக உழைத்தவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படணும்னாங்க. உண்மையிலே விஜயகாந்த் அவர்களை பாராட்டணும். தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களை 20 வருஷமாக ரசிகர் மன்றத்தில் இருந்து அவங்களுக்காக உழைச்சவங்களை அப்படியே மாவட்ட செயலராக மாற்றினார். அவங்கள வந்து ஓரளவுக்கு எம்எல்ஏ கூட ஆக்கினார். 29 எம்எல்ஏ ஆக்கினாங்க. ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த பதவி சுகத்தை அடைஞ்சாங்க. அவரும் வளர்ந்தார், அவங்களும் வளர்ந்தாங்க. அவரும் விழுந்தார், அவங்களும் விழுந்தாங்க. ஆனால் 25 வருஷமாக விஜய்க்காக பால் ஊற்றி, கிடா வெட்டி, போஸ்டர் அடித்து, விஜய்க்காக வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்த்து இரவு முழுக்க காத்து கிடந்து பார்த்து
விஜய்க்காக சமூக வலைதளங்களில் அஜித்தை திட்டி, விஜய்க்காக சமூக வலைதளங்களை சண்டை போட்டு உருண்டு, பல இடங்களில் போஸ்டர் போட்டதுக்கு அடிதடியாகி, சொத்தை விற்று, திருச்சியில் கூட ஒரு தம்பி ஒருத்தர் தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்று இறந்து போனது கூட யாரும் வந்து பார்க்காம, இப்படி பல தியாகங்களை பண்ண ரசிகர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்காம விசிகாலிருந்து வந்த பணக்கார குழந்தையா இருக்கக்கூடிய ஆதவர்ச்சிக்கு பொதுச் செயலாளர், பாஜக அதிமுக பல ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இனிமேல் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு வந்திருக்கிற நிர்மல்குமாருக்கு முக்கிய பொறுப்புன்னா, விஜய்க்காக இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் கடைசி வரைக்கும் போஸ்டர் தான் ஓட்டிக்கணுமா? அப்போ தாவேக்கா இன்னொரு திமுகவா அப்படின்னு யாரோ ஒரு தம்பி கேட்டிருந்தான். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகி சீமான் மீது கடும் குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு பார்த்தேன். என்னப்பா முக்கிய நிர்வாகி விலகலா? அப்போ சரி என்னன்னு தேடி பார்க்கலாம், விலக கடிதம் போட்டிருப்பாங்க விலாவரியா, அதை வச்சு ஒரு வீடியோ போட்டு நம்ம விளக்கம் கொடுக்கலாம் நம்ம தரப்பு அப்படின்னு பார்த்தா 5 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ ஒரு விலகி போனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சரியில்லைங்க, நான் விலகிறேன்னு ஒத்த வரையில் முடிச்சிடலாம். இது வரைக்கும் பயணித்தேன், இனிமேல் பயணிக்க விரும்பவில்லை, இது வரைக்கும் பயணித்த உறவுகளுக்கு நன்றி அப்படின்னு போட்டு போகிறதே பொது வழக்கம். அதானே உலக வழக்கம். அதை விட்டு அம்மாவோ லெனின்னு 5 பக்கத்துக்கு எழுதி வச்சா எப்போ படிக்கிறது, எப்போ நாங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, எப்போ வீடியோ போடுறது? அதனால அதை பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி